நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அவர் மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற போது அவர் அநேக காரியங்களை விசேஷமாக சொல்லுகிறார். அநேக ஸ்தோத்திரம், மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவனுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அவன் பாக்கியவனாக இருக்க முடியும் என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் முதல்ல அவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு யார் பாக்கியவான்கள் என்பதை சொல்லிவிட்டு அடுத்தால சொல்கிறார், நீங்கள் யார் தெரியுமா, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சுவாமம் உடையவர்களாக ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ் அவர்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் தொடங்கினவர். ஸ்தோத்திரம். அவர் யார் யார் பாக்கியவான்கள் சொல்லிட்டு, நீங்க பாக்கியவான்களா இருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க யார் தெரியுமா, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். முதல்ல எப்படி இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. இரண்டாவது வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துல எப்படி நாம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் என்பதை குறித்து சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கடந்த நாளிலே ஸ்தோத்திரம், ஒரு கண் பார்வையற்ற ஒரு ஊழியக்காரர் வந்தபடினாலே அவருக்கு சில நிமிடங்கள் கொடுத்த போது நாம் இதை ஒரு முகவுரை மட்டும்தான் நாம் பார்க்க முடிந்ததை தவிர முழு செய்தியையும் நாம் தியானிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா, இந்த உலகம் எதுக்குள்ள கிடக்கு தெரியுமா, இருளுக்குள் கிடக்கிறது. ஆமென். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது சொன்னால் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். இந்த உலகம் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தி செமையமா சிருஷ்டித்த தேவன் எல்லாவற்றையும் ஆளும்படியாக மனிதனுடைய கையில ஒப்பு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் கீழ்ப்படிந்தபடினாலே இந்த பிசாசு வஞ்சகமாக இந்த உலகத்தின் அதிபதியாக மாறிவிட்டான். உலகத்தை தன்வசப்படுத்தி அவன் ஸ்தோத்திர இருளின் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எங்க பார்த்தாலும் இருளின் கிரியைகள். அவன் என்ன செய்கிறான் சொல்லி அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. மனிதன் என்ன செய்கிறான், எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தன் மனம் போன போக்குல மனதெல்லாம் இருட்டாக்கி மனசாட்சி எல்லாம் குருடாகி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எத்தனை சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இருள் நிறைந்த பூமியில மனிதன் குருடனை போல நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி தெரியாதபடிக்கு ஸ்தோத்திரம் முறைகேடாகவும் நிறைய காரியங்களை செய்து இந்த சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிற போது இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற யார் தெரியுமா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நீங்கள் தான் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளுக்குள் இருக்கிற மனுஷன், பாவத்தில் இருக்கிற மனுஷன், ஸ்தோத்திரம் சாத்தானுக்குள்ள இருக்கிற மனுஷன், அவனுக்கு அன்பு என்னன்னு சொல்லி தெரியாது, எது நல்லன்னு சொல்லி தெரியாது, பரிசுத்தம் எதுன்னு சொல்லி தெரியாது. எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் அதிகமா நடக்கிறது. சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா இப்படிப்பட்ட ஜனங்கள் ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் உலகத்துல இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு இரக்கம் இல்லை, ஒரு உணர்வு இல்லை. குடும்பத்துக்குள்ளால கணவன் மனைவிக்குள்ளால ஒரு உணர்வு இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளால ஒரு உணர்வு இல்லை. அவருடைய இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அன்பை காட்ட வேண்டிய இடத்துல அவர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள், பல போராட்டங்களை பண்ணுகிறார்கள்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோதரன் நாம் அநேக காரியங்களை நாம் உலகத்துல பார்க்கும்போது, நிறைய சம்பவங்களை பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரே கேள்வியா இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க மனசு, அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருளுக்குள்ள இருக்கிறதுனால, இருட்டுல இருக்கிற மனுஷனுக்கு அவன் கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனபடினால ஆண்டவர் சொல்றார், உங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்க தான் நல்வழி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்ப கர்த்தர் நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வைத்திருக்கிறான்னு சொன்னால், அந்த வெளிச்சம் நமக்குள்ளே முதலாவது வர வேண்டும். நல்லா கவனிங்க, அந்த வெளிச்சம் நமக்குள்ள முதலாவது வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் நமக்குள்ளாலே எங்கெல்லாம் பிரகாசிக்கும், அது எப்படி நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கும் சொன்னா, முதல்ல அந்த வெளிச்சம் நம்முடைய உள்ளத்துல பிரகாசிக்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மட்டும் வாசிக்க, ஏற்கனவே வாசித்த வசனம் தான், சீக்கிரமா வாசிக்கும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. வெளியில இருக்கிற மண்பாண்டம் தான், ஆனா உள்ளத்துல அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளியை ஆண்டவர் சுவிசேஷத்தின் மூலமாக நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணினார். அந்த இருதயம் பிரகாசிக்கிற போது அந்த இருதயத்துக்குள்ள இருந்த பொல்லாத சுபாவங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. அல்லேலூயா. இருதயத்துக்குள்ளால என்னென்ன பொல்லாப்பான காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி மார்க் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற, பெருமை இருக்கிறது, புத்தீனம் இருக்கிறது, கபடு இருக்கிறது, சுத்திரம், எல்லா விதமான அசுத்தமான காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயத்திலே உதிக்கும் போது, வெளிச்சமாகும் போது, அந்த பிரகாசம் நமக்குள்ள வருகிற போது கர்த்தர் இது எல்லாவற்றையும் நமக்கு உணரப்படுகிறார். நாம் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து அந்த அவருடைய முகத்தின் அந்த வெளிச்சத்தை நம்முடைய உள்ளத்துல நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர் 1வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லப்படும், பிரகாசமான மனக்கண்களின் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய உள்ளத்துல இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிற போது நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த வெளிச்சம் எங்கே பிரகாசிக்கணும்னு சொன்னா, நம்முடைய முகத்துல பிரகாசிக்கணும். உள்ளத்துல பிரகாசிச்சுன்னு சொன்னா எங்க பிரகாசிக்கணும்? முகத்துல. இயேசு கிறிஸ்துடைய முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. அந்த பிரகாசம் எங்க இருந்தான்னு சொன்னா, அவர் பிதாவாகிய தேவனோடு வைக்கிற அந்த ஐக்கியத்தினாலே, அல்லது அந்த தொடர்பினாலே, அல்லது ஜெப அனுபவத்திலே அந்த முகம் என்ன செய்யுதுன்னா பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அவரோடு பேச பேச, அவருடைய முகத்தை தரிசிக்க தரிசிக்க, அவருடைய சமத்துல எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய முகம் என்ன செய்யுதுன்னா பிரகாசிக்கும். அப்ப நம்மளை பார்க்கிறவங்க தேவ பிரசன்னத்தை பார்ப்பாங்க, எப்பொழுது இருண்ட முகத்தை பார்க்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம முகத்துல என்ன பார்க்கணும்? வெளிச்சத்தை பார்க்கணும். ஏன்னா அவனே இருட்டுக்குள்ள இருக்கிறான், அவன் நம்ம முகத்துல வெளிச்சத்தை பார்க்கணும். வெளிச்சத்தை பார்க்கும்போது தான் அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாட்ட நினைச்சுவான், மாறுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம முகத்துல வெளிச்சம் சொன்னா முகத்துல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு ஐஸ்வர்யம். சில ஆட்களுடைய முகத்தை பார்த்தேன்னா ஐஸ்வர்யமா இருக்கும். சொல்லுவாங்க, இவங்க முகத்தை பார்த்தேன்னா ஐஸ்வர்யமா இருக்குது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு பிரகாசமா இருக்கு. சிலருடைய முகத்தை பார்த்தேன்னா இருண்டு போய் இருக்குது. சாதா மனிதனுக்கு பார்த்தாலே தெரியுது இவங்க முகம் எப்படி இருக்குது, இருண்டு போய் இருக்குது. சோத்ரம். இவங்க முகத்துல முழிச்சாச்சுன்னு நமக்கு என்னது காரியமே வாய்க்க. அல்லேலூயா, சோத்ரம். ஏதாவது பிரச்சனை வந்துன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு யாருக்கு முகத்துல முழிச்சாலும் தெரியலையே. சோத்ரம். ஏன்னா சில முகங்கள்ல முழிச்சாச்சுன்னு அன்னைக்கு நம்ம பிரச்சனைன்னு சொல்லி அப்படி ஒரு மைண்ட் செட்டப் வந்துடுது. அப்போ முகத்தின் வெளிச்சம் தான் சோத்ரம்
அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிறது, மற்றவருடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் முக வெளிச்சம் நமக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. அதான் என்னை காண்பவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. சோத்திரம். அப்படிதான் தேவ பிள்ளைகள் பாடுகிறாங்க. சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுகிறார். அப்போ இந்த வெளிச்சம் முதல்ல உள்ளத்துல வெளிப்படணும், இரண்டாவது இந்த வெளிச்சம் முகத்தில் வெளிப்படணும், மூணாவது இந்த வெளிச்சம் எங்கன்னா சரீரத்துல வெளிப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22ஆம் வசனம், லூக்கா 11வது அதிகாரம் 33ஆம் வசனம். ஸ்தோத்திரம். உங்கள் சரீரம், உங்க சரீரத்துக்கு கண்ணு வெளிச்சமா இருக்குது. உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு என்னன்னா சரீரத்துல ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். கண்ணு எப்படி வெளிச்சம் கொடுக்குதோ சரீரத்துக்கு, அதே போல இந்த சரீரம் வெளிச்சமா இருக்கும்போது, இந்த சரீரம் குற்றமற்றதா இருக்கும்போது, இந்த சரீரத்தினுடைய வெளிச்சம் மற்றவர்களை வெளிச்சத்துக்கு நிச்சயம் கொண்டு வரும். இன்னைக்கு முன்மாதிரியான மனிதர்களை தேடி ஓடுறாங்க. எப்படி? இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா, இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா, பேசுற எல்லாருமே நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா சோத்திரம், அவங்க ரொம்ப உத்தமர்கள் மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. ஒரு அழுது அல்லேலூயா. எப்படியாவது நம்மளை தோற்றத்தை பார்த்து நம்மள நல்லவங்கன்னு பார்த்து நமக்கு ஒரு பொறுப்பு தரமாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்துல பேசுறாங்க. சோத்திரம். நம்ம அப்படி பேசல. எப்படியாவது நம்ம சோதர வெளிச்சமா இருக்கிறத பார்த்து, நம்ம நீதியா இருக்கிறத பார்த்து 4 பேர் நல்லவங்களா மாற மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, முந்தின பிரதமர் அவர் யாரு? நரசிம்மராவ். அவர்கிட்ட போய் கேட்டு சொன்னாங்களாம், இந்த கிறிஸ்தவங்கள்லாம் நிறைய இந்துக்களை கிறிஸ்தவங்களா இருக்காங்க, மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், நிறைய இந்துக்களை கிறிஸ்தவங்களா மாத்துற மாதிரி எனக்கு தெரியல, நிறைய கெட்டவங்களை நல்லவங்களா மாத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. இவங்களுடைய என்ன என்னது, நம்மள கிறிஸ்தவங்களா மாத்துறாங்க. கிறிஸ்தவங்களா மாத்தல, கெட்டவங்களா இருக்கிறவங்கள, பொல்லாத சுவாவுடையவங்களா இருக்கிறவங்கள, விபச்சாரம் பண்ணி சோதரம் தங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற அநேகரை அவங்கள பரிசுத்தமானவர்களா மாற்றுகிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய சோத்திரம் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அதான் வெளிச்சம். இயேசு அவர் வெளிச்சமாக இருந்தார். அந்த வெளிச்சத்தினாலே நாமும் அவரை போல பரிசுத்தமா மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம். அப்போ உள்ளத்துல வெளிச்சம், முகத்துல வெளிச்சம், அடுத்தல எங்க சொன்ன சரீரத்துல வெளிச்சம். இந்த மாதிரி நாம் வெளிச்சமாக பிரகாசிக்கணும்னு சொன்னா இந்த வெளிச்சம் நமக்குள்ளால எப்படி வரும் என்பதை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்துல இதுக்கு இந்த முகவரை தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா தொடர்ந்து அதை குறித்திருக்கிற வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் நம்மை வெளிச்சங்களாக அர்ப்பணிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா தேசத்துல பார்த்தது எங்க பார்த்தாலும் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஜெம்ஸ் ஊழியத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரர் ஒரு கைப்பிரதியை கொண்டு போய் ஒரு அம்மாவிட்ட கொண்டு கொடுத்தாராம். கொடுக்கும்போது அந்த சகோதரி கவனிங்க, அல்லேலூயா, அந்த கைப்பிரதியை வாங்கிட்டு ஓ என்று சொல்லி அழுதார்களாம், கத்தினார்களாம். உடனே இவருக்கு புரியவில்லை, ஏதோ நம்ம தெரியாதனமா எதுவும் கொடுத்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ட்டு இந்த அம்மா இந்த ஊழியக்காரர் கேட்டாரு, என்னம்மா ஏன் நீங்க கத்துறீங்க அப்படின்னு. நீங்க கொண்டு வந்த இந்த நற்செய்தியை, இந்த வெளிச்சத்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்திருப்பீங்க சொன்னா என்னுடைய குழந்தை பாதுகாக்கப்பட்டிருக்குமே. அல்லேலூயா. யாரோ ஒரு ஜோசியர் சொன்னான்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு கணக்கு சொல்லுகிறான்னு சொன்னான்னு சொல்லி என்னுடைய குழந்தையை கங்கை நதியில கொண்டு போட்டுட்டு இப்பதான் நான் வரேன். நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என்னுடைய பிள்ளையை நான் அந்த நதியில கொண்டு போட்டு வரேன். உங்க சுவிசேஷத்தை நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னா என் பிள்ளை பாதுகாக்கப்பட்டிருக்குமே. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் தேவையில்லையே என்று சொல்லி கதறினா இருக்கலாம், அழுதா இருக்கலாம். பாருங்க,
அப்போ இதை கேட்டபோது எவ்வளவு நம்முடைய தேசத்துக்கு இன்னும் ஆண்டுடைய வெளிச்சத்தை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, அப்போ சோதரர் எவ்வளவு பெரிய இருள், ஏதாவது சொன்னாச்சுன்னா உடனே அப்படி செய்கிறாங்க. ஏன்னா என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. கடந்த சில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சோத்திரம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்கேயோ புதையல் கிடைக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 வாலிப பிள்ளைகளையும் படிச்ச ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா நரபலி கொடுத்திருக்கிறாங்க. இது நம்முடைய தேசத்தில் நடந்த காரியம், ஆந்திராவில். சோதரம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மனசு அவங்க கண்ணெல்லாம் குருடா இருக்கு, வெளிச்சமே இல்லை. ஐயோ, நம்ம வாலிப பிள்ளைகளை கொண்டு போய் இப்படி அலங்கோலமாக்கி இப்படி சோதர பலி கொடுக்கிறோமே என்கிற அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா மனசு குருடா இருக்கு. அப்ப அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுல ஜெபிக்கணும், இல்லாட்ட அறிவிக்கணும், இல்லாட்ட கொடுக்கணும். ஏதாவது ஒரு வகையில இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபேன் காத்து வேண்டாம்னு சொல்லிருந்தா ஆஃப் பண்ணு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சிலவங்க இந்த ஃபேன் காத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் உள்ளத்திலேயே, நம்முடைய முகத்திலேயும், நம்முடைய சரீரத்திலேயும் பிரகாசிக்கணும்னு சொன்னா, நாம் அப்படி வெளிச்சமா மாறணும்னு சொன்னா, அந்த வெளிச்சம் எப்படி நமக்குள்ள வரும் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 1வது வசனத்தை ஒரு வாசிக்க. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் வெளிச்சமும் என் ஜீவனுமானவர். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. அவர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரணும்னா முதலாவது கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி சங்கீதம் 36வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, 36வது சங்கீதம் 9வது வசனம். அப்ப கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வெளிச்சத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய வெளிச்சம் அவர்தான். ஏன் சொன்ன, இந்த உலகத்துல எல்லாமே போயிரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. பிள்ளைகள்லாம் வசனம் வாசிக்கணும், சரியா? அப்படியே மௌனமா இருக்காது, வசனம் வாசிக்கணும். பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில வெளிச்சம், நீ சூரியனே சந்திரனை பார்க்க வேண்டாம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அவர் தான் வெளிச்சம் உன் வாழ்க்கை. சோதர யாரோ ஒருத்தர் வெளிச்சம் தர வேண்டியது இல்லை. அவங்க வெளிச்சத்தில் நடக்கணும், இவங்க வெளிச்சத்தில் நடக்கணும்னு சொல்லி பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, நடிகர்களுடைய வெளிச்சத்தில் நடக்க பார்க்கறாங்க. சோதரம். அல்லேலூயா. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அகந்தையான மனமும் மேட்டிமையான கண் பார்வையுடைய துன்மார்க்கர் போடுகிற வெளிச்சம் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அகந்தையான மனம், துன்மார்க்கருடைய போடுகிற வெளிச்சம், மேட்டிமையான கண்களுடையவர்கள் அவர் போடுகிற வெளிச்சம் பாவமா இருக்குது. இந்த உலகத்தினுடைய சில வெளிச்சங்கள் இருக்கிறது, நல்லது மாதிரி தெரியுது, ஆனா பாவம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, என்ன உலகத்துல இருக்கதன போட்டு காட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு?
உலகத்துல நடக்கிறதுன்னு போட்டு காட்டுறாங்க, உலகத்துல நடக்கிறத போட்டு காட்டுறாங்க. ஆனா எல்லாமே அதுக்குள்ள பாவம் இருக்குதே, அதுக்குள்ளால அக்கிரமம் இருக்கிறதே, அதுக்குள்ளால இருள் இருக்கிறதே, அதுக்குள்ளால பிசாசு உட்கார்ந்து இருக்கிறானே. லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் நடக்குது, எங்க பார்த்தாலும் இருக்குது. இப்போ செல்போன்லயே நிறைய பார்க்க முடியுது, இருட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் பின்பற்றாத, அந்த துன்மார்க்கர் போடுகிற வெளிச்சத்தை நீ பின்பற்றாத. இன்னைக்கு வெளிச்சத்தை தேடிதான் மனிதர்கள் ஓடுறாங்க. எங்கெங்களுமோ மழை அது இதுன்னு சொல்லி ஓடுறாங்க. அங்க ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிடாது, இங்க ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிடாது. இந்த வெளிச்சத்தை பார்த்தது நம்ம குடும்பம் வெளிச்சமாயிருமே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. வெளிச்சம் நம்மை தேடி வருகிறது. அந்த வெளிச்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்தா போதும், அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதா மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறேன். உன் வாழ்க்கையில் உள்ள சோதர எல்லா துக்கங்களும் மாறப்போகுது, உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனைகளும் மாறப்போகுது. ஒரு யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு சூரியன் அஸ்தமித்தது, ஆனா கர்த்தர் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாக உதித்தார். அதே யாக்கோபுடைய வாழ்க்கையில சூரியன் உதயமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர், நம்ம வாழ்க்கையும் இருண்டு போன அனுபவங்கள் நிறைய இருக்குது. சோதரர், இதுவரைக்கும் நான் இருட்டதான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். அப்படி இல்லைங்க, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் வழியாக நடந்தால் அவன் இருளை காண்பதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழி என்ன தெரியுமா? வெளிச்சத்தின் வழி. அதுல பொல்லாப்பு கிடையாது, அதுல அக்கிரமம் கிடையாது. எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முன்னாடி உள்ள நாட்கள்ல என்ன பண்றோம் நமக்கு தெரியாது, நம்ம செய்யறத நல்ல மாதிரி தெரிஞ்சுது. ஆனா இப்பொழுதோ நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. முன்னாடி கெட்ட வார்த்தை பேசினா அது கெட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சோதரர், அது பாவம் தெரியாது. தேவையில்லாத காரியங்கள சிந்திச்சாதானே பாவம் தெரியாது. போய் பேசுனா பாவம் நமக்கு தெரியாது, அது நல்லது மாதிரி இருக்கும். சோதரம், தேவைக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லத்தானே செய்யணும். அப்படிதான் நம்ம திருப்திப்படுத்திட்டு இருந்தோம். அல்லேலூயா. கவனிங்க, முற்காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அந்தகாரத்தின் பிள்ளைகளா இருந்தீங்க, பாவத்தின் பிள்ளைகளா இருந்தீங்க. ஆனா இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். சோதரம், முன்னாடி நீ குடிகாரனா இருந்த, முன்னாடி நீ வேண்டாத காரியங்களை பண்ணிட்டு இருந்த, முன்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சோதரம், முன்னாடி இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், எபேசி சபைக்கு சொல்லுகிறார். ஏன்னா இவங்க எபேசி சபையில நிறைய பேர் ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் சொல்லும் போது, நீ ஆதியில கொண்டு இந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியில எப்படி இருந்த தெரியுமா? எப்படி ஜோமன்னு தெரியுமா? சித்திரம், ஆண்டவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு காட்டி செய்வார். ஆனா இப்போ அப்படி இல்லை. சோதர, ஆண்டோடைய நாமப்படுவதாக. அப்போ முற்காலத்தில் நீங்க அந்தகாரமா இருந்தீங்க, முற்காலத்தில் நீங்க இருட்டா இருந்தீங்க, இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறி இருக்கிறீங்க. சோதரம், உங்க மனசாட்சி எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். ஸ்தோத்திரம், குற்றமற்றதா இருக்கணும். நமக்கு கர்த்தர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவருடைய வெளிச்சத்துல நம்ம நடந்தோம்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? வெளிச்சமா இருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் ஒளியாக இருப்போம். அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது நமக்குள்ளால கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்த்து மனம் திரும்புவாங்க. இயேசுவை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளால தெரிஞ்சது, ஒரு அதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கிறாங்க, அதிகாரிகளை பார்த்திருக்கிறாங்க, மத குருகள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. ஆனா இயேசுவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிந்தது, இவருக்குள்ளால ஒரு வெளிச்சம் தெரியுது.
அல்லேலூயா. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15 வசனம். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் அல்லேலூயா. எந்த இருளின் திசையில இருக்கிறாங்க தெரியுமா? மரண இருளின் திசையில இருக்கிறாங்க. அப்படின்னா சாவின் விளிம்புல இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? மரண இருளின் திசையில. அப்படின்னு சொன்னா மரணம் எங்க இருக்குது அது பார்த்து ஓடிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடல்ல பயணம் செய்யறவங்களுக்கு தெரியும், ராத்திரி நேரத்துல இருட்டா இருக்கும், எங்கடா ஒரு வெளிச்சம் கிடைக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம கடல்ல போனது கிடையாது, அப்படிதானே? சோதனை. அப்போ நம்ம நாட்டிலே பார்க்கலாம், நம்ம திடீர்னு கரண்ட் போய் நம்ம பிரயாணமா போயிட்டு இருக்க நடந்து போயிட்டு இருக்க சமயத்துல கரண்ட் போனோம்னா பயங்கர இருட்டாய். அப்போ நம்ம கண்கள் தேடுகிறது எங்கேயாவது ஒரு வெளிச்சம் தெரியாதா? அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு வெளிச்சம் தெரியாது. வெளிச்சத்தை கண்டோம் நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த வெளிச்சத்தை நெருங்கி போக போக சந்தோஷம். சோத்ரம். இப்பதான் நமக்கு கரண்ட் போனோம்னு எல்லாம் கையில உடனே பாக்கெட்ல அங்கேயுமா தடவிடுவோம். அல்லேலூயா. பையெல்லாம் தடவிடுவோம், எடுத்துருவோம் இடது. ஆமா, நம்ம வெளிச்சத்தை எடுத்து காட்டிடுவோம், உடனே வெளிச்சம் போயிடும். அன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அன்னைக்கு டார்ச் லைட்டு தான் மெயினா இருக்கும். எந்த வீட்டுல பார்த்தாலும் டார்ச் லைட்டு மெயினா இருக்கும். டார்ச் லைட் ஒரு வீட்டுல இருந்ததுன்னா அந்த வீடு கொஞ்சம் நல்ல வசதியுள்ள வீடாக தான் இருக்கும். கட்டையை போட்டு அப்படி வச்சிருப்பாங்க. ஏன்னா சோத்ரன் இருட்டுக்குள்ள போகணும். அல்லேலூயா. ஆமா, கரண்ட் போயிட்டுன்னா முடிஞ்ச கதை. இதே போலதான் வெளிச்சத்தை நம்ம தேடுறோம். இதே போல இந்த வெளிச்சம் இல்லாத இடத்துல மக்கள் எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க மரணத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? வாழலுக்கு வழி தெரியல, விளைக்க வழி தெரியல. சோத்திரம். ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தை சொல்வது, கர்த்தருடைய வெளிச்சத்தை காண்பிப்பது நம்முடைய கடமையாக இருக்கு. நம்மளை பார்க்கும் போதே ஆண்டவருக்கு வெளிச்சத்தை தான் பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே நேரத்துல நமக்கும் ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிறார். பாருங்க, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். இயேசுவே ஸ்தோத்திரம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. இருள் என்பது ஒரு உபத்திரவத்தின் நாட்களை குறிப்பிடும். தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, கண்ணீரின் அனுபவங்கள் உண்டு, இவைகள் எல்லாம் தனிமையின் அனுபவங்கள் உண்டு. இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம இருக்கும்போது சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, ஏசுன்னு சொல்லிட்டு போனாங்க, இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஸோ அது நம்ம இயேசுவையும் தேடலாம், ஒன்னையும் தேடல, ஆனா நமக்கு எல்லா காரியம் செய்து நடக்கு. அல்லேலூயா. நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமா நீ செய்யாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் கர்த்தர் என்ன தூக்கி விட்டுருவார். அல்லேலூயா. நான் இருளில உட்கார்ந்தேன்னு சொன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் எனக்கு வழியை திறந்துருவார். ஆனா என் சத்துருவே நீ விழுந்தேன்னு எழுந்திருக்க முடியாது. நீ இருளில உட்கார்ந்து சொன்னா உன்னால வெளிச்சத்துக்கு வர முடியாது. ஆனா என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருந்து என்னை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால மற்றவங்களை பார்த்து அவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள இல்ல, ஆனாலும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் தயவு செய்து நினைக்க கூடாது. அவங்க இருக்கிறது இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுடைய பொருட்கள் அவனுங்களை மறைச்சிட்டு இருக்குது. அவங்களுடைய பணம் அவங்களுக்கு இருளாக இருக்குது. அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுக்கு இருளாக இருக்கிறது. சோத்திரம். பாருங்க, நான் சிந்திக்கும் போது பார்த்தது என்ன, ஆண்டவர் நமக்கு குறுக்கு வழியில ஒண்ணுமே தரமாட்டாங்க. அதுதான் விஷயம். ஒரு சகோதரர் சொன்னாரு, சோத்திரம்,
ஐயா நான் வந்து முன்னேறாம இருக்க காரணம்னு சொன்ன எல்லாத்தையும் நான் உண்மையா இருக்கிறதுனால உண்மையா முன்னேற மாட்டேங்கிறேன். குறுக்கு வழியில வரவன்லாம் எப்படி போயிட்டே இருக்கிறான், நல்ல வழியா நல்லா நினைச்சிட்டு இருக்கான், முன்னேறிட்டு இருக்கிறான். ஆனா நான் வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுனால என்னால முன்னேற முடியல. அல்லேலூயா. குறுக்கு வழியில போறவன் முன்னேறுவான், கரெக்டா பாதாளத்துல போய் விழுந்துருவான். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகள் குறுக்கு வழியில போக முடியாது. அவர் எப்பவுமே ஸ்தோத்திரம் நேர் வழியில தான் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டோடைய பாதை நேர் வழியில இருக்கு. வேதம் சொல்லிருக்குது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்குமா. அப்போ அவர் நேர் வழியில நடத்துகிறதுனால நம்ம பாதைகள்லாம் வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. கள்ளம் கபடு பொய் திருட்டு இதெல்லாம் இருக்காது. ஊழல் இருக்காது, மோசடி இருக்காது, யாரையும் ஏமாற்றன்னு சொல்லி நமக்கு தோணாது. ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம். அவர் ஆசீர்வாதிச்சாதான் உண்டுன்னு நம்ம இருப்போம். சோத்திரம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே நம்மை வெளிச்சமாக இருக்கிற, கர்த்தரே வெளிச்சமாக இருக்கிற. ரெண்டாவது, நமக்கு இந்த வெளிச்சம் நமக்குள்ள நாம் வெளிச்சமாக பிரகாசிக்கணும்னு சொன்னா ரெண்டாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய இன்னொரு காரியம், சங்கீதம் 119 சங்கீதம் 105 பிள்ளைங்க வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இந்த வேத வார்த்தை தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சொல்றோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் நமக்கு வெளிச்சம் கொடுப்பது எதுன்னா இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வேதத்தினுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதம் நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் ருதிரா மரத்தை போவே இவர்கள் என்று கனி தருவார். இலைகள் ருதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதோ பக்தரின் கீதோ, சுத்தர்கள் போகும் பாதையின் தீபோ, உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதம் பேதைகளை ஞானியாக்கி விடுகிறது. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், இந்த உம்முடைய கற்பனையின் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறபடியால், தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரையும் பார்த்து நான் எப்படி மாறினேன்னு சொன்னா அறிவுள்ளவனா மாறிவிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதனுடைய வார்த்தைகள் எல்லாம் வெறும் எழுத்து அல்ல, இது எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். முதல் வேத புஸ்தகம் யாரு கொடுத்தார் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? அல்லேலூயா. வேத புஸ்தகம் முதலாவது எழுதப்பட்டது தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் தான் முதல் வேதத்தை எழுதினார். ஆனால் மோசே உடைத்து போட்டார். உடைத்து போட்டதை ஆண்டவர் மறுபடியும் நீ இழைத்து கொண்டு வா, நான் எழுதுகிறேன் சொன்னார். ஆனால் தேவன் சொல்ல சொல்ல மோசே எழுதினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பைபிள் யாருதான் எழுதி கொடுத்தது அப்படி சொல்லி கேட்டா என்ன,
முதல்ல எழுதி கொடுத்தது அவர்தான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தின் படைப்பு, மனிதனுடைய படைப்பு, உலகத்தின் எல்லா ஜீவராசிகளுடைய படைப்பு எல்லாமே தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்குள்ள காரியங்கள் எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் சுமந்து செல்வது எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேறு எந்த வேதத்திலேயும் வேறு எந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிராத காரியங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகம் ஆதி என்கிற வார்த்தையில தொடங்கி ஆமேன் என்கிற வார்த்தையில முடிகிறது. அப்போ ஆதி மந்தமா இருக்கிற தேவன் இந்த வேதத்திலே மூலமாக வெளிப்படுகிறார். இந்த வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வேதம் நமக்கு தீர்வு உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில சாதா கிடைச்சிருக்கு. சாதாரண கஷ்டப்படாம கிடைச்சிருக்கு. இந்த வேதத்துக்காட்டி யாராவது கஷ்டப்பட்டீங்களா? கஷ்டப்பட்டவங்க உண்டுன்னு சொல்ல கை தூக்குங்க வைப்போம். ஒருத்தரும் கிடையாது. ஒரு கிரயமும் கொடுக்கல. வேணா ஒரு 200-300 ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம். சிலவங்களுக்கு இலவசமாக தான் கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம். இதுக்கு நம்ம கிரயம் ஒன்றும் கொடுக்கல. ஆனா கிரயம் கொடுத்தவங்க நிறைய கொடுத்திருக்கிறாங்க. உயிரை கூட கிரயமா கொடுத்திருக்கிறாங்க. உபத்திரவங்களை கிரயமாக செலுத்திருக்கிறாங்க. எத்தனையோ தேவ மனிதர்கள் இதற்காக ரத்தம் சிந்திருக்கிறார்கள். இரவு பகலா உழைத்திருக்கிறாங்க. வேதம் படிப்பதற்கோ வைப்பதற்கோ உரிமை இல்லாத நாட்கள் நிறைய சந்தித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, நாம் இப்பொழுது பெரிய சர்ச்சுன்னு சொல்லி சொல்லப்படுகிற இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கு. அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த பைபிள் யாரு கையில கிடைக்க கூடாது, லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்லி இந்த வேதத்தை நேசித்தவங்களை நிறைய இடத்துல உபத்திரவப்படுத்தி இருக்கிறாங்க. உயிரோட எரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் யாரும் வைக்க கூடாது, இந்த பைபிளை மொழிபெயர்க்க கூடாது, லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க கூடாது, ஆங்கிலத்திலிருந்து மற்ற பாஷைகளை மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னுட்டு அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இரத்த சாட்சியா செத்துருக்கிறாங்க. சோத்திரம். அதை ஒரு பெரிய ஒரு பாவமாக நினைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியிலே இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறார் சொன்னா இந்த வேதத்தினுடைய வெளிச்சம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தை அழிப்பதற்கு நிறைய பேர் சபதம் கொண்டிருந்தார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் உள்ள ஒரு ராஜா சொன்னான், இந்த வேதத்தை மியூசியத்தில் பார்க்கலாம், ஏனென்று சொன்னால் அவ்வளவு அரிய பொருளாக இது மாறிவிடும் என்று சொல்லி அவன் சவால் விட்டான். கடைசியில அவன் சவால் விட்ட அவனுடைய அரண்மனையே வேதத்தை அச்சடிக்கிற ஒரு இடமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். இதை இல்லாமல் ஆக்கன்னு சொல்லி எவ்வளவு பேர் பிரயாசப்பட்டாங்க உலகம் முழுவதிலிருந்து. ஆனா அவங்க தான் அழிஞ்சு போனாங்களே தவிர இந்த வேதம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது அச்சு இயந்திரத்தை வைத்து முதலாக அச்சிடப்பட்ட புஸ்தகம் என்னன்னு வேத புஸ்தகம் தான். அதனால வேதத்துடைய மகிமையை நம்ம இன்னும் உணர்ந்து கொள்ளணும். அதிகமா அந்த வேதத்தை நம்ம படிக்கணும், இந்த வேதத்தை நாம் தியானிக்கணும். இரவு இனிமேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடினமான நேரத்துல பிரச்சனைகளை லகுவாக்குவதற்கு வேதம் நமக்கு உதவியா இருக்கும். ஆபத்து காலத்திலே நம்மோடு கூட பேசும். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையும் இந்த வேதமும் ஒன்றாக மாறும். ஏன்னா வேதம் வெளிச்சம். வேதம் என்னது? வெளிச்சம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுவார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்கள் அவர்களோடு போராடுகிறார்கள். துஷ்ட நியாயத்தை அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அல்லேலூயா.
வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். அப்போ இந்த வேத பிரமாணத்தை நம்ம விட்டு விலகக்கூடாது. இதை விட்டு இந்த வேத வசனத்தை விட்டு விலகும் போது நம்ம யாரை புகழ்கிறோம்னு சொன்னா துன்மார்க்கரை புகழ்கிறோம். எவன் கெட்டவனா இருக்கிறான் அவனெல்லாம் நம்ம ஃபுல்லா புகழ்கிறோம். சோத்ரம். இன்னும் சொல்ல போனா வாழ்க போடுகிறோம். அல்லேலூயா. வாழ்க போட கேட்டிருக்கீங்களா? சோத்ரம். வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. சிலரை பார்த்து ஒளிக ஒளிகம்பாங்க. நம்ம வேத பிரமாணத்தை விட்டு விலகிட்டேன்னு சொன்னா சிலருக்கு என்ன போடுறோம்? வாழ்க போடுறோம். குடிகாரனா அவன் வாழ்க. இந்த டாஸ்மாக் கடை வச்சிருக்கிறவனா அவன் வாழ்க அப்படிங்கிறான். அப்படி நம்ம புகழக்கூடாது. வேத பிரமாணத்தை நாம் விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதை கை கொள்கிறவர்கள் அவர்களுடைய போராடுகிறார்கள். அடுத்தல 7ஆம் வசனம். வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தல 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறோடைய ஜெபமும் அருவருப்பானது. நீ வேதத்தை கேட்க மாட்டேங்கிற, நீ என்னத்தை ஜெபம் பண்ண வர? அது அருவருப்பா இருக்கு. அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அருவருப்பா இருக்கு. அப்போ நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தரணும் அப்படி சொன்னா அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அந்த வார்த்தை தான் நம்மளை நித்திய வெளிச்சத்துல நம்ம நடத்துகிறது, மற்றவர்களுக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்கிறது. பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? வேதக்காரங்க. அவங்கெல்லாம் வேதக்காரங்க. இப்ப வேதக்காரங்கன்னு சொல்லி நம்மளை சொல்றாங்களா? இப்ப அதிகமா சொல்றாங்களா? அப்படி வேதக்காரங்கன்னு சொல்றாங்களா? கிறிஸ்டின் சொல்றாங்க. சரி, ஏன்னா வேதக்காரங்கன்னு சொல்றது இவன் குறைஞ்சு போச்சு. கிறிஸ்டின் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம பைபிளை தூக்குறது கொஞ்சம் குறவு. அல்லேலூயா. முன்னாடி பைபிளை தூக்கிட்டு போறதுனால வேதக்காரங்க சொல்றாங்க. இனி அந்த பேரை மாத்தினாலும் மாத்திருவாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. வேதக்காரங்க சொல்றாங்க, செல்லுக்காரங்க சொல்லுவாங்கன்னு தெரியல. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அருமையானவர்களே, சோத்திரம். வேதக்காரங்க சொன்னாங்க. காரணம் சொன்னா இவங்க வேதத்தை சுமக்கிறது மட்டும் இல்ல, வேதத்தை பேசுகிறவர்கள். அதனாலதான் வேதக்காரங்க சொன்னாங்க. வேதத்தை பார்க்க முடியல, நீங்க வேத வசனத்தையே நம்ம பேசிக்கிட்டே இருந்துன்னு சொன்னா, அதை சொல்லிட்டே இருந்துன்னு சொன்னா, அதை வாசிச்சுட்டே இருந்துன்னு சொன்னா, அந்த வார்த்தை நமக்கு தியானமா இருந்துன்னு சொன்னா, நம்முடைய இருதயம் பிரகாசிச்சுட்டே இருக்கும், நம்முடைய முகம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த பிரச்சனைக்கும் வேதம் நமக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணும் போது இந்த வேத வசனத்தின்படி எந்த வசனத்தை எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு ஞாபகத்துல வரும், இல்லாட்ட வராது. அல்லேலூயா. சோதனை தீர்க்க தரிசனம் வேண்டாங்க. சரி, ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா? மகளே அப்படி சொல்ல மாட்டாரான்னு சொல்லி பாக்குறாங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் அதான் எதிர்பார்க்கறாங்க. மகளே, உன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய ஒரு ஆடு வந்து இருக்குது, நீ இன்னைக்கு பிடிச்சு கறி வச்சிருவ அப்படின்ட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்புக்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு அலேஜங்க. அப்போ அல்லேலூயா. இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு ஊழியக்காரரு ஒரு வீட்டுக்கு போனார், ஜோமனை போனார். ஜோமனை போனோடனே அந்த வீட்டில் உள்ள அந்த சகோதரி ஜோமனை வந்திருந்தாங்க. வீட்டுக்காரரு இன்னொரு அறையில உட்காந்து பேப்பர் வாசிச்சுட்டே இருந்தார். அப்போ இந்த அம்மாவை பார்க்க சமயத்துல இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வண்ணமா இருக்கிறாங்க. சோத்திரம். அப்போ அவர் ஜோமனை போய் எடுத்து சொன்னாரு, மகளே, ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே இல்லையா? நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு முடிக்கவும் நேர அறையில இருந்த வீட்டுக்காரங்க வந்தார். வந்து இப்படி கேட்டாரு, சோத்திரம், யோ என்னையா சொல்றியாரு? இல்ல, ஆண்டவர் சொன்னதா சொல்றேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண் குழந்தை கொடுப்பார். இப்பதான் என் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணி சோத்திரம் வயிறெல்லாம் அவளுக்கு ஒரே பெரிய ஒரு கட்டியை அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்து அது வயிறெல்லாம் கெட்டு போட்டு வயிறு பெருசா இருக்கிற மாதிரி காட்டுது. நீர் பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிடுறேன்.
வந்தாச்சுன்னு ஜோம் பண்ணோமா போனோமான்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்படி தேவையில்லாத செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்காத குறையா விரட்டி விட்டுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வந்தீங்களா, ஜோம் பண்ணீங்களா, காப்பியை மிச்சரை ஏதாவது தருவோம், சாப்பிட்டீங்களா, சில்லறை மாத்தி வாங்க வச்சிருப்போம், கையில வாங்கி தருவோம். ஜோம் பண்ணி வாங்கினீங்களா, போனீங்களா இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் நினைச்ச கூடாது, சொல்லிட்டு இருக்க கூடாது. இதுதான் எதிர்பார்க்கறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லணும். சொல்ற என்னட்டே சிலர் அப்படி எதிர்பார்க்கறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்ல மாட்டாரான்னு. எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. சரி என்னத்தையா சொல்லணுமே அப்படின்னு 4 வசனத்தை சொல்றது. அல்லேலூயா, வசனத்தை தான் சொல்றது, வேற எதுவும் சொல்றது கிடையாது. நீங்க தப்பா நினைக்க கூடாது. பாஸ்டர் இப்ப நிறைய தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாரு, அப்படியெல்லாம் இல்லை. வசனத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துருவேன். சரி, அந்த வார்த்தை அவங்க தீர்க்க தரிசனமா பிடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, சோதரம். பாருங்க, இந்த வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் உங்க வாழ்க்கை கேட்டு தீர்க்க தரிசனத்தை வைத்திருக்கிறார். இனி வரப்போகிற காலத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். சோதரம், இந்த வார்த்தை நம்மளை வெளிச்சத்தில் நடத்தும். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு எப்படி இருக்குது? அரணாக இருக்கிறது, அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தை எல்லாரும் கை கொள்ள முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க மட்டும்தான் கை கொள்வாங்க. மற்றவங்களுக்கு இது கலக்கமா இருக்கு. யார் பைபிள் படி நடக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. பைபிள் படி நடக்க முடியுமா, முடியாதா? அல்லேலூயா, நடக்க முடியாத ஒண்ணு ஆண்டவர் எழுதி கொடுக்கல. நல்லா கவனிங்க. மகாத்மா காந்தி அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர் ஒரு காரியத்தை சொன்னார். கிறிஸ்தவங்க எல்லாரும், கவனிக்கிறீங்களா, கிறிஸ்தவங்க எல்லாரும் இந்த வேத வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்து விட்டால் இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறுவதற்கு யாராலும் தடை செய்ய முடியாது. நடக்க மாட்டேங்கிறாங்களா? அதுல பிரச்சனை. அல்லேலூயா, தேவ பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான் நம்ம வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 32வது வசனம். 31 வசனம். 37, 31. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பாருங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா, வேதம் இருதயத்தில் இருக்கும்போது நம்முடைய நடைகள் பிசகாது. வேதம் பாதுகாக்கும், நம்ம நடைகள் பிசகாதபடிக்கு பாதுகாக்கும். நம்ம வாழ்க்கையில தள்ளாட்டங்கள் வராது. எந்த தள்ளாடுகிற இடமா இருந்தாலும் இந்த வேதம் நமக்கு அது தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா, தள்ளாடுகிறவர்களை தூக்கி நிறுத்தும். பாருங்க, வேதமே படிக்க தெரியாதவங்கள நல்லா படிக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சோத்திரம். வேதமே தெரியாது, வாசிக்கவே தெரியாது, எழுத படிக்கவே தெரியாது, ஆனா அவங்களுக்கு நல்ல வசனம் தெரியுது. என்ன, வேதம் அவங்களை தடுமாற்றம் இல்லாமல் மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. நமக்கு வடக்கு தாமத்தில் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவரு சார் அப்பப்போ ஊழியங்களுக்கு நம்மளை அழைத்து யூஸ் பண்ணுவார். அவருடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாது, ஆனா வசனம் கரெக்டா தெரியும். எழுத படிக்க தெரியாது. அவரு முந்தின நாட்கள் அவருடைய பழைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாராயம் குடிப்பார். வீட்டில் வந்து ஒய்ஃபை நல்லா அடிச்சு துவைப்பார். ஆனா எப்ப அந்த வேதம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினதோ அது எல்லாவற்றிலும் விடுதலை கிடைத்தது. வேதத்தின்படி நடக்க ஆரம்பித்தார். இவர் அவரை பார்த்தா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். அவர் பார்த்தாலே ஒரு தோரணை இருக்கு. இந்த வேதம் எப்படி மாற்றி விடுகிறது பாருங்க. வேதை கூட ஞானியாக்கி அவங்க வாழ்க்கையில எதுவும் பிசகாதபடிக்கு நடத்துகிறது. வேத வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல பைபிளாசியம். அல்லேலூயா, சோத்திரம். முந்தின நாட்கள்லாம் பைபிள் வாசிக்கு போட்டியெல்லாம் நடக்கும். நமக்கு இந்த எபிசியில போட்டியெல்லாம் சொல்றாங்க. நம்ம பிள்ளைங்க யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் வாசிச்சு அந்த வேத வினால நீங்க எழுதும் போது இன்னும் வேதத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஆபத்துல பாதுகாக்கிறது இந்த வேத வசனம் தான். அல்லேலூயா. வசனம் தெரியாத பிசாசு ஈஸியா கவுத்துருவான். ஏன்னா இயேசுவே அவருக்கு அந்த சோதனையில
அவர் எப்படி ஜெயித்தார்னு தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் பிசாசை நினைச்சார் ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வைப்போம். உபவாசம் பண்ணி ஜெயித்தாரா, வார்த்தையை கொண்டு ஜெயித்தார்? ஏன் உபவாசம் பண்ணார்ல, ஜெயித்திருக்கலாமே. எல்லாரும் மனசிலாகுதா? கேக்குதா உங்களுக்கு? எல்லாரும் கேக்குதுல்ல? 2 ஸ்பீக்கர் வச்சிருக்கேன், கேட்காது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவர் உபவாசம் பண்ணினார், ஜெபம் பண்ணினாரு. ஆனா ஜெயித்தது எப்படிதான் ஜெயித்தாரு? வார்த்தையை கொண்டுதான் ஜெயித்தார். அல்லேலூயா. அப்ப நம்மளும் ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம். ஆனா ஜெயிக்கிறது எப்படிதான் ஜெயிக்கணும்? வார்த்தையை கொண்டுதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா தான் அவன் செயல்பட்டுட்டே இருக்கிறான். அந்த வார்த்தையினாலே தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தை பட்டயம், கூர்மையான பட்டயம். ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குதோ அது நமக்குள்ளது பிரகாசிக்க 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 இந்த உலகத்தில் உள்ள இருள்கள் மாறி வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் எங்க போனாலும் வசனத்தை சொல்றது. ஸ்தோத்திரம். எங்க நச்சதி கூட்டனாலும் வேற ஏதாவது கதைகளை விட்டாச்சுன்னா ஒண்ணும் நடக்காது. வேத வசனத்தை அங்க சொல்லும் போது அங்க ஒரு விடுதலை வருது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, வேத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதம் 43 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தை அனுப்பியறலாம். அவர்கள் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சரி, நம்ம பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். சத்தமா வாசிக்கணும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலாம். அவைகள் என்னை நடத்தி சரி, இந்த வசனம் எல்லாரும் எடுத்தீங்களா? எல்லாம் சேர்ந்து ஒருக்க வாசிப்போமா? பைபிள் எல்லார்ட்டும் இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசி. ஸ்தோத்திரம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தை அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. தாவீதுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அனுப்பும் ஆண்டவரே, அவைகள் என்னை நடத்தட்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அவைகள் என்னை நடத்தட்டும், இந்த வசனம் என்னை நடத்தட்டும், இந்த வெளிச்சம் என்னை நடத்தட்டும், சத்தியம் என்னை நடத்தட்டும். நான் நடக்கக்கூடாது. ஏன் நான் நடந்தாச்சுன்னா எல்லாமே தாறுமாறா இருக்குது. இந்த வசனம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. அவதான் சொல்றான், அது அனுப்பும் ஆண்டவரே, அது என்னை நடத்தட்டும். எங்க திரும்ப நடத்தி பரிசுத்த பருவத்துக்கு உடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவதாக. அல்லேலூயா. உடைய ஆலயத்துக்கு கொண்டு போகட்டும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகட்டும், உடைய பரலோக ராஜ்யத்தை என்னை கொண்டு போகட்டும். இந்த வேதம் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஒரு எழுத்துங்க வைப்போம். அல்லேலூயா. நம்ம தீர்க்கதரிசிகளை யாரும் கொண்டு போக முடியாது, இந்த வேத வசனம் கொண்டு போகும். ஸ்தோத்திரம். இது ஒரு நாள் சாகாது. இந்த வேத வார்த்தை நம்மளை கொண்டு போகும். அதனால தான் அவன் சொல்லுகிறான், உங்களுடைய வெளிச்சத்தை சத்தியத்தை அனுப்பும் ஆண்டவரே. இந்த வெளிச்சத்துல நாங்க வெளிச்சத்தை பார்க்கிறோம். அதான் வேத வார்த்தை. ஸ்தோத்திரம். அவர் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யோபின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனம். அவர் தீபம் என் தலைமை பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. அவர் அருளின வெளிச்சத்தினால இருட்டை நான் கடந்து போயிட்டேன், ஆபத்துகளை கடந்து போயிட்டேன், பிரச்சனைகளை கடந்து போயிட்டேன், போராட்டங்களை கடந்து போயிட்டேன். அவர் அருளின வெளிச்சத்தினாலதான் நான் கடந்து போனேன். சோதரம். முதல்ல கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறாரு, அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடக்கணும். ரெண்டாவது, வேதம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரம் பிரகாசிக்க வச்சுட்டே இருக்கோம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க 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 நம்முடைய இருதயம் பிரகாசிச்சுட்டே இருக்கும்.
அதிகமா வாசிச்சீங்கன்னா அதிகமா பிரகாசிக்கும், கொஞ்சமா வாசிச்சா கொஞ்சமா பிரகாசிக்கும். கவனிக்கிறீங்களா? நீங்க அதிகமா படிச்சு பாருங்க, அதிகமா உங்க இதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், பிரகாசிச்சுட்டே இருக்கும். கொஞ்சமா படிச்சீங்கன்னா கொஞ்சமா பிரகாசிக்கும், சுய திருப்தி. படிக்கவே இல்லாட்டா ஒண்ணுமே பிரகாசிக்காது. லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நான் நல்லா படிச்சு நல்லா பிரகாசமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு சொல்றவங்க மட்டும் லேலூயா. கொஞ்சமா படிச்சு கொஞ்சமா தான் சந்தோஷமா இருந்து சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்றேன், கொஞ்சமா படிக்கல, சோத்திரம், உள்ள போராட்டம்லாம் அவனுக்கு தான். பைபிளே தொட முடியல, பைபிளே தொட முடியல. சிலங்களுக்கு பைபிளை தொட்டாலே அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கும். சோத்திரம், ஏன்னு வச்சுனேன், இதை எப்படி தொட? பாவம் உள்ளவன், பாவம் செய்கிறவன் பைபிளை தொட மாட்டான். லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவன் வேதத்தை தொட்டு தூக்குவான். ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வேதம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடியதாக. ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் வந்திருக்குது, ஆனா இந்த வேத புஸ்தகம் மட்டுமே அதிகமான புஸ்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிக மனிதர்களை கவர்ந்து கொண்டது இந்த வேத புஸ்தகம் மட்டுமே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இன்னொரு விசேஷம் தெரியுமா? உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் இதுதான், வேத புஸ்தகம். இன்னும் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் இந்த வேதத்தை மையப்படுத்தி வச்சிருக்கிறார். இதற்காக ரத்தம் சிந்தினவர்கள் அநேகர். சீனா தேசத்துல யூன் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சீனாவில் கவனிங்க, சுவிசேஷத்துக்கு ரொம்ப தடை. யாரா பைபிள் வச்சிருந்தாச்சுன்னா அவங்கள படுத்துற கொடுமைகள்லாம் ரொம்ப கொடுமை. சொல்றேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ கொடுமை. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த அந்த சீனா தேசத்துல சோத்திரம் யூன் என்கிற தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, பைபிள் யாரு கையில இருக்கக்கூடாது, இந்த பைபிளுக்கு வேண்டி 100 நாள் உபவாசம் தான். எத்தனை நாள் உபவாசம்? 100 நாள் உபவாசம் இருந்து முழங்காலே நின்று பல மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சில நேரத்தில் முழங்காலே விழுந்து மயங்கி விழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேதத்தினுடைய ஒரு பகுதியாக தரமாட்டீரா அப்படின்னு. ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்துல ஒரு முதியவர் ஒருவர் வந்து ஒரு சிகப்பு கலர்ல சுருட்டப்பட்ட ஒரு துணியில ஒரு வேத புஸ்தகத்தை கொடுப்பதாக தரிசனத்தை பார்த்தார். இந்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்துல அவர் அதற்காக ஏங்கினார், என்னைக்கு அந்த முதியவர் வருவார் அப்படின்னு. பாருங்க, ஒரு நாள் இவர உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்பட்டது. கதவு திறந்து பார்த்தேன்னு தரிசனத்துல எந்த ஆளை பார்த்தாரோ அதே ஆள் வந்து நிற்கிறார். எந்த அந்த துணி சுத்தப்பட்டிருந்தா அந்த துணியை சுத்தப்பட்டிருந்தா அந்த பார்சலை பார்க்கிறார். அதை பிரித்து பார்த்த உடனே வேத புஸ்தகத்தை கண்டாரு. கண்ட உடனே அவருக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. பெரிய ஒரு புதையல் கிடைச்ச அந்த ஃபீலிங். இந்த வேத புஸ்தகத்தை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். நமக்கு அப்படியெல்லாம் உபவாசம் பண்ணல ஆண்டவர். ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு இலவசமாட்டே தந்திருக்கிறார். கிரையை யாரோ செலுத்திட்டாங்க, ஆனா நம்ம இந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒழுங்கா கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தால், இதுக்கு நீங்க மரியாதை கொடுத்தால், இதுக்கு நீங்க கனம் கொடுத்தால், இது உங்களை கனப்படுத்தும், எந்த இடத்துல மேன்மைப்படுத்தும். பிள்ளைங்களாம் கவனிங்க. சோதரம், இந்த வசனத்தை நீங்க கனப்படுத்தினீங்க சொன்னா இந்த வசனம் எல்லா இடத்துலயும் உங்களை கனப்படுத்தும். இந்த வசனத்தை நீங்க உதாசீனப்படுத்தினா நீங்களும் அநேக இடத்துல உதாசீனப்படுத்தப்படுவீங்க. சோதரம். இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம். வேதத்தின் வெளிச்சத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு உண்டு. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துல பிரகாசிக்க இந்த வெளிச்சம் தான் நம்மளை எப்படி மாற்றினா வெளிச்சம் உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 6வது வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க,
மூன்றாவது நீதி, நம்முடைய நீதி ஸ்தோத்திரம் அது எப்படி மாறுதுன்னா வெளிச்சமாக மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய நியாயம் பட்ட பகலை போல மாறுது. நமக்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதி எப்படி வருதுன்னா முதல்ல தேவனிடத்திலிருந்து வருகிறது, இரண்டாவது அவருடைய வார்த்தை அவருடைய வசனத்திலிருந்து வருகிறது, மூணாவது அந்த வார்த்தையில அந்த வருகிற அந்த வார்த்தையை நம்ம கை கொண்டு வாழும்போது நமக்குள்ளால ஒரு நீதி உருவாக்குறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சொல்லிட்டு இருப்போம், எனக்குன்னு ஒரு சில நியாயங்கள் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு நீதி இருக்குது, அந்த நீதியை நான் விட்டு விலக மாட்டேன். நமக்குள்ளால சில தீர்மானங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நீதி இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கிறது. அந்த செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அது நீதியாக இருக்கிறது. அந்த நீதி வெளிச்சமாக மாறணும். ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற நீதியை எல்லாரும் அதை பார்க்கணும். ஸ்தோத்திரம். இயேசுக்குள்ளால இருந்த நீதியை எல்லாரும் பார்த்தாங்க. யாரும் அவரை குற்றச்சாட்டவே முடியல. அல்லேலூயா. பிலாத்து கூட சொல்கிறான், இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், இந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம். பிலாத்துடைய மனைவி சொல்றாங்க, ஏன்னா இயேசுக்குள்ள இருந்த நீதி. அப்ப நமக்குள்ளால ஒரு நீதி பார்க்கணும். நம்ம நல்லவங்களா இருக்கிறதாக இல்லை, நம் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஒரு நீதி உள்ளதாக இருந்து சொன்னா, பரிசுத்தமான வாழ்க்கையா இருந்து சொன்னா, நம்முடைய பரிசுத்தமே உலகத்துக்கு வெளிச்சமாக மாறிவிடும். ஸ்தோத்திரம். ஏதாவது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இருந்து சொன்னா உடனே நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், பாத்தியா அந்த பிள்ளை எப்படி இருக்கு பாத்தியா, சொல்றோமா இல்லையா? அவன் எப்படி படிக்கிறான் பாத்தியா, இவங்க எப்படி இருக்காங்க பாத்தியா, சொல்றோமா இல்லையா? சொல்றோம். ஸ்தோத்திரம். திடீர்னுட்டு வீட்டுக்காரர் சம்பளம் கொண்டு வராட்டா உடனே சொல்லுவோம், அவங்கள பார்த்தீங்களா, அவங்க எவ்வளவு வேலை பார்க்குறாங்க. அல்லேலூயா. அதை போல உமக்கு சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்றான். ஸ்தோத்திரம். அம்மா மாரில பார்த்து வீட்டுக்காரர் சொல்லுவாரு, பத்தி அவன் எவ்வளவு அடக்க ஒழுக்கமா இருக்கா, உன்னால இருக்க முடியல, வாயை குறைச்சிட்டு இருக்கா, எப்படி இருக்கா, அவன் வீட்டுக்காரன் எப்படி போட்டு துவைக்கான், ஆனாலும் சத்தம் காட்டாம இருக்கா, பத்தி உனக்கு இருக்க முடியலையே அப்படின்னு அல்லேலூயா சொல்றாங்க. பார்த்தீங்களா? நம்மளும் சொல்றோம்ல, அவங்கள பாரு இவங்கள பாரு. இதே போல நம்மளை பார்த்து பார்த்தீங்களா எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, தேவாலயத்தில் இருக்கும்போது எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, சர்ச்சில் இருக்கும்போது எவ்வளவு அமைதியா இருக்காங்க. இதே போல இருக்கணுங்க, வாழ்ந்த இதே போல இருக்கணும். உடனே சொல்லுவாங்க, அவங்க அங்கதான் அப்படி இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் அப்படி இருக்க மாட்டாங்க. சோதரம். நம்ம சர்ச்சில் பயபக்தியா இருக்கிறது போல எல்லா இடத்துலயும் இருந்துட்டோம்னு சொன்னா நம்மள மாதிரி சூப்பரான ஆளு யாருமே கிடையாது. ஆனா நம்ம அங்க மட்டும்தான் அப்படி பயபக்தியா இருப்போம், வெளியில போயாச்சுன்னா வந்து பாருந்தா இருப்போம். அப்படி இல்லைங்க, நம்ம நீதி எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. சோதரன். நம்ம ஆண்டவரை பின்பற்றுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். நம்ம நீதி உள்ளவங்க, நம்மகிட்ட அநியாயம் இருக்காது, நம்மிடத்துல நம்ம யாரையும் ஏமாத்த மாட்டோம், யார்கிட்ட போய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. யாரையும் வஞ்சிக்க மாட்டோம்னு தெரியணும். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மயப்படுதா. நம்ம வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. சோத்திரம். அந்த ஆண்டவர் அதைத்தான் வெளிச்சமா பிரகாசிக்க சொல்றார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவம் வளராம இருக்க ஒரு முக்கிய காரணம்னு சொன்னா கிறிஸ்தவங்க தான். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் போக 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 அநீதி அதிகமாயிட்டே இருக்கு, அநியாயம் அதிகமாயிட்டே இருக்கு. இவங்க தேவபக்தி உள்ளவங்களா சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு இருக்கு. அப்படி இல்லைங்க. அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளதான் வெளிச்சமா வச்சிருக்க. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். இயேசு வெளிச்சமா இருக்குது எப்படின்னு சொல்லி காட்டிட்டு போயிட்டாரு. அவரு ஸ்தோத்திரம் நம்மளதான் வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. நம்ம போற இடம் வர இடம் எல்லா இடத்துலயும் நம்ம பரிசுத்தமா இருக்கிறது, பரிசுத்தமா வாழுகிறது, பரிசுத்தமா பேசுகிறது, நீதியான காரியத்தை செய்கிறது. இதுதான் மற்றவங்களை இயேசுவண்ட கொண்டு வரும், மற்றதெல்லாம் கொண்டு வர. அல்லேலூயா. இவங்களே இப்படி இருக்கிறாங்கண்ணே, இவங்க ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர். சோதரர். தீமைக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். சிலரை பார்த்து தீமைக்கு தீமை செய்வாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. தீமைக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், சத்துருக்களை நேசிக்கணும். இதுதான் நம்முடைய நீதி. நமக்கு கொடுத்திருக்கிற நீதியே தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம்.
சரி, கடைசி அவனவன் மட்டும் சொல்றேன். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16 வசனம். நம்ம நற்கிரியைகள் அநேகருக்கு நல்லது செய்யும், நம்ம நல்ல காரியங்களை செய்யும். எத்தனையோ பேர் நல்ல காரியங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீதிமான் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உலகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நற்கிரியைகளை பண்ணுகிற போது ஸ்தோத்திரம், நம்மளை குறித்து ஆண்டவரை மயப்படுத்துவாங்க. பரவாயில்ல, இவங்க ரொம்ப நல்லது செய்யறாங்க அப்படி சொல்லுவாங்க, நல்லா இரு அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா, கடவுளுடைய ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல தேவனுடைய நாமம் மயப்படுது. ஸ்தோத்திரம். தேவையோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். இந்த வருஷத்துலையும் நம்ம நல்லது செய்ய வேண்டிய இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம கடந்த ஆண்டுகளிலே, கடந்த நாட்களிலே அநேகருக்கு நம்ம நற்கிரியைகள் நிறைய செய்திருக்கிறோம். அது போதாது, இன்னும் செய்யணும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மாசத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு காரியம் பண்ணுகிறோம், அது இன்னும் தொடரணும். எல்லாவற்றுக்கும் தேவைகள் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தரணும். அல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச காரியங்களை நம்ம செய்யணும். நம்மளால முடிஞ்ச காரியத்தை நம்ம செய்யணும். நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்களை என்ன செய், நேசின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். பண்டிகை நாட்கள்ல நம்ம எல்லாருக்கும் துணி எடுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம உயர்ந்த துணிகளை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனா ஒரு குறைஞ்ச துணியாவது மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தா அதுல ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. கடந்த வருஷத்துல கர்த்தருக்கு கிருபையின்படி ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வருஷத்துலயும் செய்வார்னு சொல்லி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முன்னாடி செய்ததை விட அதிகமாக செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அல்லேலூயா. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. ஸ்தோத்திரம். நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனா நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கல செய்யாமல் இராதே. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கிறது தான். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, எந்த திராணி இருக்குதோ அந்த நன்மையை நம்ம செய்து ஆகும். வேதம் நமக்கு அதை கட்டளையிடுகிறது. ஸ்தோத்திரம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கு செய்தீர்கள். அப்ப ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க. அப்ப நம்ம இறங்கணும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நமக்கு கிடைக்கிற வருமானத்துல ஸ்தோத்திரம் ஒரு சின்ன பகுதி, ரொம்ப வேண்டாம், ஒரு சின்ன பகுதியை நம்ம அதை ஒதுக்கி வைத்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, அதில் அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமப்படுறார். அப்போ முதல்ல கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது நம்முடைய ஸ்தோத்திரம் உள்ளம் பிரகாசிக்கும், முகம் பிரகாசிக்கும், நம்முடைய சரீரம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தல வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நடக்கும் போதும் நம்முடைய உள்ளம் பிரகாசிக்கும், முகம் பிரகாசிக்கும், சரீரம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. மூன்றாவது நீதியான வாழ்க்கை. அதுலயும் நம்முடைய உள்ளத்துல எந்த கள்ளக்கபடம் இல்லாம உள்ளம் பிரகாசிக்கும், முகம் பிரகாசிக்கும், சரீரம் பிரகாசிக்கும். நாலாவது நற்கிரியை செய்யும் போது அப்போ நமக்குள்ளான அந்த பிரகாசம் வெளிப்படும், இந்த வெளிச்சம் வெளிப்படும். இந்த வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணும் போது இந்த உலகத்தில் உள்ள இருட்டெல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியாது. ஆண்டவரே, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் ஆமே.
உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெளிவாத பாக்கியமே. எல்லா நாளுடைய சமயத்தில் ஆண்டவரே, உலகத்தின் வெளிச்சங்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஹalleluya. எல்லா நாளுடைய சமயத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஊராபாலரா தீராலரா ரிஷந்தலரா, நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே.